அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுல்ஃபி கிச்சன். இன்றைக்கி லஞ்சுக்கு நெஹர மீன் தான் வாங்கி ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து எப்போவும் டெய்லி காலையில் வெறும் பாலை தானே காய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸில் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் பாலோடு மிக்ஸ் பண்ணி தேனும் கலந்து குடிக்க கையில் கொடுத்துட்டேன். அப்புறம் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தையும் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதுலேயே மீனையும் ஃப்ரை பண்ண மீனையும் ஒரு சின்ன தட்டு வச்சு அதோட சாப்பாட்டோடையே வச்சு நான் மூடிடுறேன். தனி பாக்ஸில் வைக்க முடியல, அதனால் இதிலேயே வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் மூடிட்டு அடுத்து மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு தான். நேற்று சாலை மீன் குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதையே நல்லா சூடு பண்ணி அதையும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். அடுத்து நேற்று ஆப்பத்துக்கு மாவு வீட்டில் ஆட்டியிருந்தேன். அந்த மாவை இன்றைக்கி ஆப்பம் சுட போகிறேன். நேற்று ஆட்டினதுங்கிறனால நல்லா புளிச்சு நல்லா இருந்துச்சு. அதனால் சோடாப்பூ, சீனி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டே தான் நேற்று கலந்து வச்சுருந்தேன். அதனால் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேங்காய் பால் 2வது பாலை இதோட கலந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறமா ஆப்பம் சுட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சமாக தான் சட்னி அவங்களுக்குன்னு அரைச்சேன். மற்றபடி எனக்கெலாம் மீனானத்தை வச்சு நான் சாப்பிட்ருவேன் ஆப்பத்துக்கு. அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சமாக அவங்களுக்கு சட்னி. இப்போ ஆப்பத்தை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கான லஞ்சையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.